உள்ளாலே இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நீங்க உள்ளாலே நீங்க உங்களுக்குள்ளாலே நீங்க போகும்போது வெளியே இருக்கின்றவங்க எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணுவாங்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாம் கைகொட்டி சிரிப்பாங்க உங்களை. கடவுள் அங்கே இருக்கிறாரு, இவன் என்னடான்னா எனக்குள்ளால இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, சிரிப்பாங்க. அந்த தீயிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அது ஒரு பெரிய தீ. அந்த இடத்துல இருந்து நாம் வெளியே வருவது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அங்கே வந்து ஆடி பாடுகின்றார்கள், கடவுள் அங்கே இருக்கிறாரு, ஐயோ அங்கே எம்பெருமானே நீ அங்கே இருக்கிறாய், அங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு சொல்லும்போது நமக்குள்ளால கடவுள் இருக்காரு நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது அது இதுக்குள்ளாலே வருவதற்கு அவ்வளவு ஒரு தீ, அங்க நெருப்பு அங்க எரிகொண்டு கொண்டிருக்கின்றது. முப்புறத்தை சொல்லுகின்ற முப்புனா சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேருமே எரிக்க வேண்டும். நாம் எப்படி எரிக்க வேண்டும்? இது எல்லாமே நான் தான், எனக்குள்ளால் தான் இந்த 3 பேரும் இருக்கின்றார்கள். இது வரைக்கும் சிவன் பெருமான் வெளியே இருக்கின்றார், மகாவிஷ்ணு வெளியே இருக்கின்றார், இந்த பிரம்மன் வெளியேருந்து என்னை படைத்து கொண்டிருக்கின்றான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். பொழுது இந்த இல்லை, என்னுடைய பிறப்புக்கும் என்னுடைய இறப்புக்கும் என்னுடைய வாழ்விற்கும் நான் தான் காரணம். அதெல்லாம் நாம் இந்த நமக்குள்ளாலே கொண்டு வருவது அது ஒரு பெரிய நெருப்பின் உள்ளாலே நாம் நடக்கின்றோம் இல்லையா? அங்கே அந்த மகரம் என்ன செய்கின்றால் அந்த எரியை கண்டு ஆகின்றார், பயந்துகின்றார். முருகன் செய்கின்ற மாய்மானமா என்று சொல்கின்றாள். இது கேடுகட்ட கலியன் செய்கிற மாலிமான்னு சொல்லல. ஏன்னா கலியன் எல்லாம் வெளியே, உள்ளாலே கலியன் அங்கே இருக்கவே முடியாது. நீ உள்ளாலே இறைவன் என்று சொல்லும் போது அங்கே உங்களுக்கு கலியே கிடையாது. இங்க எங்கேயாவது வந்து லட்சுமி சொல்றாங்களா எனக்கு கலிய வந்துட்டா, கலியன் தான் அங்க நெருப்பா வர்றான்னு சொல்றாங்களா? இல்லையா? நீங்க பாருங்க, படிச்சு பாருங்க, தெளிவா தெரியும். எங்கேயாவது சொல்லுகின்றார்களா? இல்லையே. இதை வந்து நம்ம கண்டிப்பாங்க எங்கே இருக்கின்றது நமக்குள்ளாலே அந்த நெருப்பு, நாம் வந்து அதுக்குள்ளால போய் அந்த இடத்தை நாம் தொடுவதற்கு, அந்த இறைவன் எனக்குள்ளாலே என்று நாம் தொடுவதற்கு அது ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு வேலை. நான் அது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் வந்து அகநிலைன்னு சொல்லிட்டு இருந்துட்டு நான் புறநிலைக்கு போயிருக்கிறேன். பாலகன் தூக்கிட்டு போயிருக்கிறேன். அதுக்கப்புறம் பால் வச்சு தூக்கிட்டு போயிருக்கிறேன் சிவாய் மேடை. அதில் நடந்த எனக்கு பிரச்சனை, அந்த எரி எல்லாருக்குமே வரும், அந்த பிரச்சனை எல்லாருக்குமே வரும். ஒரு காலத்துல நாம் முழுமையாக உள்ளே செல்ல வேண்டும். அதுக்கு வந்து நமக்கு ஊட்டப்படுகின்ற வேலைதான் அது. இங்கே சம்பூர்ணதேவன் அந்த எரியை எல்லாம் கண்டு என்ன செய்கின்றார்? அந்த வேண்டுகின்றார் பகவானிடம், இது யாரோ இந்த எரியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், முழுமையாக அகத்துக்குள் என்னுடைய இறைவனை நான் கொண்டு வர வேண்டும், முழுமையாக எனக்குள்ளால் தான் இறைவன் இருக்கின்றான் என்று நான் இதை கொண்டு வர வேண்டும் என்று அவன் அந்த வேண்டுனால் அந்த மகாவிஷ்ணு அங்கே காட்சி தருகின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நீங்க வந்து நீங்க என்ன நீங்க இது பண்ணாலும் சரி, இதுதான் வந்து உண்மை. உடனே அவர் என்ன செய்ய, மனைவியை நீ வா என அழைக்கின்றார். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம். உடனே பொன்மாது உள்ளாமீக நாணி தடதடன வந்து சுவாமியடியில் வீழ்ந்து எந்த பெருமானோ இப்படித்தான் என்றதுவோ சிந்தை மயங்குதற்கோ தீப்போலே வந்ததுதான் என்று மிக பொன்மகர இளமாது ஸ்தோத்தரித்து மன்றுதனை அளந்தோர் வாணியன அழைத்து அருகில் மிக இருத்தி அங்கு உள்ள தேர்வதியாம் கருதியிரு பேரும் கண்கொண்டு உருவார்த்து வச்சிரமேடை மரகத பொன்மேடை எச்சரிக்கை மேடை எல்லாமீக பார்த்து மாதேவுனக்கு வளர்விரவி பத்தனவோம் சீதேவுனக்கு சிறந்த வேறு பத்ததிலே பாலம்பேறு பேராய் பார்மகிழ ஓர் பாலன்
சிலம்பேருடையவனாய் சிவனுக்கு உகந்தவனாய் ஏகாபரமும் மகிழ யானோ நீயுமாக தரும சீரப்பதிக தலைவன் தனை பெறவே உண்மையாய் நான் உனக்கு உபதேசமாயுரைத்தேன் என்று சொல்ல நாராயணரும் இளமகரமேது சொல்லாம் பண்டு அமைத்திருந்தால் பக்கம் சொல்வதோ அடியாய் சித்தத்து கேட்ட செயலனவே பொன்மகரம் கற்றை குழலி கருவி மீக உரைத்தாள் உடனே மகரமாது உள்ளாமயக்கமிட்டு தீயத்திடமயங்கி சிங்கம் சனத்தில் மீக இருத்தி மயங்கிய பொன்மகர மாது மீக இருக்க தீயங்குதே லோகம் திரைவாயோ செடன் முதல் ஈசர் முதல் ஆதி முதல் ஏற்ற தெய்வார்கள் முதல் சீதை முயல் மயங்க சீமை ஏழும் மயங்க மாமோக சக்கரத்தை மாயவனார்தான் வீசி சீமையேழு கடலும் சீனமே மயக்கினரே மயக்கி அந்த மல்மகராம் மாமோகமாயிருக்க தீயக்கி அந்த நாராயணரும் சென்றார் மகரமதுள் மகரமுதல் சென்று மகனை மீக நினைக்க உகரமுனி கூட்டி வந்த உற்ற சடலமது சினமே கடலுள் சென்றது காணன் போரே குணமே குணமெனவே கூண்டறியோந்தான் வார்த்து மகனை மிக எடுத்து மகரமதில் உள்ளே கொண்டு அகர தெருவறையில் அலங்கார தட்டில் வைத்து காலந்தாய் நிற்கும் கனக உன்மிடையதில் நாளொன்றாய் கூடும் நல்ல சிங்காசனத்தில் தங்க வைடூரியத்தால் தான் நிறைந்த மண்டபத்துள் எங்கோ பிரகாசம் இலங்குகின்ற மண்டபத்துள் பத்தோம்பெரியோர்கள் பாவித்த மண்டபத்துள் முத்துக்கள் சங்கு முழங்குகின்ற மண்டபத்துள் தங்க நீராவி தான் வளரும் மண்டபத்துள் சங்கு முழங்கி நிற்கும் சதுரமணி மண்டபத்தில் மூவாதி கர்த்தன் உகந்திருக்கும் மண்டபத்தில் தேவாதி தேவர் சிறந்திருக்கும் மண்டபத்தில் 1008 அண்டம் நீரை மண்டபத்தில் தார்வீரியமான தாமிரவர்ணி மண்டபத்தில் என்ன கூடாத இயல்பு நீரை மண்டபத்தில்
மண்ணளந்தோர் மகரமதுள் மகனை மிகதான் இருத்தி கண்ணான மகற்கு கனத்ததங்க சட்டையிட்டு என்ன ஒன்னா ஆபரணம் எல்லாமே எடுத்தணிந்து தங்க கொல்லாவும் தலைமேலே தூக்கி வைத்து பங்கமில்லாதையில பாதத்தில் மீக மூழ்கி வைகுண்ட வெள்ளை மாண்பட்டு ஒன்றெடுத்து கை கொண்டு பாலனுக்கு கண்ணர் மீக சூடி மேலுகளக்க மீனுக்க பச்சையிட்டு காலுகளுக்கு தங்க களராபணிகளிட்டு மகனை எடுத்து மடி மீதிலே இருத்தி ஊகமாள வந்தவனோ உடையவனோ என்று சொல்லி கண்ணை தடவி கரிய கரிய முகம் தான் தடவி எண்ணோ வளர்வாயென்று இசைந்த முகத்தோடனைத்து பாலனை போல் காட்டி 16 காட்டி 4 காட்டி நல்ல மகவதுக்கு நடக்க கருமம் நவிந்திடவே நாராயணரும் அடக்கமுடனே அருளுவாரன் போலே நல்ல உபதேசம் நல்மகவுக்கு அருள வல்ல திருநாதன் வகிக்கிறாரன் போரே. அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க இதெல்லாம். இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் மாறிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நீங்க வாழ்ந்து இந்த அகிலத்திட்டமானை எத்தனை ஆண்டுகள் இல்லை எத்தனை ஜென்மங்கள் நீங்க படிச்சு எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் படிச்சாலும் புரியாது. நீங்க என்ன சொல்லுங்க தெளிவா பாருங்க, ரொம்ப ரொம்ப தெளிவா பாருங்க. நம்ம ஏதோ சும்மா சொல்லிட்டு வரோம் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்காதுங்க, உண்மையை தான் சொல்றேங்க. மனைவி நீ வாவனவே வரைவு அழைத்தரா உடனே பொன்மகர உள்ள மிக நாடி தடனம் வந்து சுவாமியோட விழுந்து எந்தன் பெருமானோ இப்படித்தான் வந்தது அப்படின்னலாம் சொல்லிட்டு வராங்க. சொல்லுகின்றார் அங்கே என்ன எல்லாம் காட்டுகின்றார் பாருங்க. அருகில் மிகத்து அங்குள்ள தேர்பதியும் கருதி இருவேறும் கண்கொண்டு ஒரு பார்த்து வச்சிரமேடை மரகத பொன்மேடை எச்சரிக்கை மேடை எல்லாம் எச்சரிக்கை மேடை. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நீ அகத்துக்குள்ளே நாம் சென்று விட்டோம். நம்முடைய அகத்துக்குள்ளாலே தான் இறைவன் இருக்கின்றான் என்று முழுமையாக நாம் சென்று விட்டோம். அதுக்கப்புறம் நீ புறத்தே என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய் என்றால் அவ்வளவுதான், உனக்கும் முடிஞ்சது. நீ இத்தனை ஜென்மம் நீ எடுத்ததானோ அது எத்தனை சிரமப்பட்டது அனைத்தும் நீ வீணாயிரும். தவம் தியானம் எல்லாமே உனக்கு வீணாகிடும். இத்தனை தான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம். ராமசுப்ரமணியம் வெளியேன்னு சொன்னார், உள்ளன்னு சொன்னார். நீ அப்படி சொல்றவங்க கண்டிப்பாக உண்மை நிலை அடையவே முடியாது. ஏன்னா நீ வெளியே என்று நீ ஒரு எச்சரிக்கையும் விட ரொம்ப எச்சரிக்கையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் அது. எல்லாம் மாதே உனக்கு வலது பிறவி 10. நீ இதுவரைக்கும் நீ வளர்ந்துட்டு இருக்கிற 10 பிறவிகள் தான். நீ என்ன நினைத்த, ஏதாவது மகரம் என்றால் மனம், மனத்துக்கு 10 வளர்பிறை தான், 10 தான். அந்த மனதில் தான் 5 புலன்கள் வெள்ளை உள்ளத்தில் மகாவிஷ்ணு இருக்கின்ற அந்த அந்த மாதத்துக்கு 10 தான். ஒன்று அங்கே நீடியகம் முடிந்தது, குரோனி 6 பிரிவுகளாக பிரித்தாச்சு. அடுத்தது 4, அந்த இதெல்லாம் 6 பிரிவுகளாக பிரிச்சுட்டோம். அப்பவே 6ஆக நாம் வாழ்ந்து விட்டோம். இறைவன் நமக்குள்ளால தான் இந்த 6ன்னா இறைவன் நமக்குள்ளாலன்னு முழுமையாக கொண்டு வரல. 6ன்னா நான் எல்லாத்துலேயுமே நான் ஆறறிவாதான் வாழுகின்றேன் அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். எல்லாம் அப்படி அவனை யோசனை பண்ணுறேன். இந்த சிலையை யார் செஞ்சு வச்சா, யாருக்கு பூஜை பண்ணுறாங்க, அந்த பூஜையை அவர் அந்த சிலையை ஏற்றுக்கொள்ளுகின்றதா அப்படின்றத நான் அங்கே 6 பிரிவுகளாக பிரித்து நான் சிந்தனை செய்கின்றேன். அது இல்லை அப்படின்னு புரியுது. உடனே நான் சிந்தனை நம்ம அவரோட சதுரயுகமாக, அதாவது வேதங்கள் வழி வாழுவோம் அப்படின்னு அடுத்த யுகமாக வர்றேன். வேதங்களின் வழி உண்மையாக உழைக்கின்றேன்.
இந்த 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 சாமியாரை போல இதே போல வச்சுனாலாம் பொழப்பு நடத்தல. உண்மையாக உழைக்கின்றேன். அடுத்து நான் உண்மையாக வர்த்தகனாக இருக்கின்றேன். உண்மையான கடமையை நான் சரியாக செய்கின்றேன். நான் பிரம்மத்தை உணர்கின்றேன். அதாவது நான் தியானம் சவம் செய்கின்றேன். அந்த கலையோடு கலையை தாக்குகின்றேன். கண்ணின் மேல் கருணை நாட்டுகின்றேன். மந்திரமலையை கடைகின்றேன். இல்லை, மந்திரமலையை தான் அடுத்து கடைகிறது. இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரம்மத்தை உணர்வதற்கு மந்திரமலையை கடைய வேண்டும் என்று மந்திரமலையை கடைகின்றேன். மந்திரமலையை சரியாக கடைந்து எனக்குள்ளதான் இறைவன் தன்னை என்னை நான் உணர்கின்றேன். என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய தாழ்வுக்கும் நான் தான் காரணம் என்று என்னை நான் உணர்கின்றேன். அங்கிருந்து நான் என்ன செய்கின்றேன்? அந்த அந்த முருகன் என்ற அந்த நிலையை நான் உயர்நிலை ஆறறிவாக நான் வருகின்றேன். இப்போ இங்கே ஆறறிவாக அதான் சரிக்கு எல்லாமே பார்த்து ஆறறிவாக வந்தால் முழுமையாக நாம் ஆறறிவாக வரும்போது நான் வெளியே இறைவன் என்று செல்லவே கூடாது. வெளியே இறைவன் என்றால் அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி மீண்டும் என்ன கீழே தான் வருகிறேன். அதான் ஏன் சொல்லுகின்றார், கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணில் கடல் போல தோன்றுகின்றது. நான் எங்கேயாவது ஒரு சின்ன வழி, யாரோ ஒருத்தருக்கு நீ வெளியே கும்பிடுன்னு சொல்லிட்டேன், இல்லை ஏதோ ஒரு லேச சொல்லிட்டேன்னா நான் என்ன செய்யணும்? கடுகை துளைத்துட்டேன். மீண்டும் நான் எத்தனையோ ஜென்மங்கள் இந்த உலகத்தில் நான் எடுக்க வேண்டும் நிலை வருவதற்கு அப்படின்னு ஐயா சொல்லுகின்றார். பலமுடைய பேராய் அதை சொல்லுகின்றார். வாழ்வதற்கு வளர்வரை 10. நீ என்ன செய்கின்றாய்? அங்கே தன்னை உணர்ந்து விட்டா, அடுத்தது நீ நான் இறைவன் என்று கொண்டு வந்துட்டா, அப்புறம் நான் இறைவன் அல்ல எல்லா உயிர்களும் இறைவன் என்று நான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கின்றாய்? ஒழுக்கமாக வாழுகின்றாய். அதுக்கப்புறம் அந்த பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாமல் நானே உழைத்து தான் வாழ்வேன் என்று வாழுகின்றோம். அதுக்கடுத்தது நான் மட்டுமல்ல இறைவன், நான் எல்லோரும் இறைவனே என்று அந்த 7வது ஜென்மத்தில் அடுத்தது அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? தமோ குணம், ரஜோகுணம், சத்துணம் 3 குணங்களும் இங்கே கிடக்கின்றது. இதுவரைக்கும் என்ன அந்த அவருடைய அந்த 10 ஆண்டுகளுக்குள் இந்த 3 குணங்களும் கடந்து 10வது பிறவியாக இங்கே பகவான் வருகின்றார். 10வது அவதாரம், 9வது அவதாரமாக வருகின்றார். 6 வருடங்கள் கடுமையாக மீண்டும் தவமியற்றி இந்த மக்களுக்கு இந்த மந்திரமலையெல்லாம் கடைந்து இந்த மக்களை மேலேற்ற வேண்டும் என்று அந்த எண்ணத்துடன் வந்த காரணத்தால் அவர் 10வது அவதாரமாக பரிணமிக்கின்றார். இதுதான் உண்மை. சொல்கின்றார், பழம்பேறு பேராய் பார்மகில ஓர் பாலன். இப்போ இந்த மகரம் தான் இந்த பாலனா, இல்லை மகாவிஷ்ணு தான் இந்த பாலனா? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு வருது இல்லையா? இல்லை சம்பூர்ண தேவன் தான் இந்த பாலன்? சம்பூர்ண தேவன் முழுமையாக அகத்தில் வந்து விட்டார். இதுதான் உண்மை. இங்குதான் இங்கே நடக்கின்றது. சம்பூர்ண தேவன் முழுமையாக அகத்துக்குள் எனக்குள் தான் இறைவன் என்ற அந்த ஜோதியை, அந்த கலையோடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையோடு மலையை தாண்டி தனக்குள்ளாலே வளர்கின்ற அந்த இறைவனை அவர் காணுகின்றார். தனக்குள்ளாலே வளர்கின்ற அந்த மகரத்தை அவர் மகரத்திலிருந்து இப்பொழுது அந்த இறைவன் எனக்குள்ளாலே என்று முழுமையாக கொண்டு வருகின்றதாக நடக்குது. அதுக்கு என்ன சொன்னாங்க? மாமோக சக்கரத்தை மாயவனார் தாது சீமை 7 கடலும் சினமே. அதுக்குள்ளால அவர்களுக்கு அந்த 7 அடுக்கு மனம் இருக்கின்றது. அது எல்லாம் 7 அடுக்கு மனதையும் என்ன செய்கிறார்? ஒருங்கிணைக்கின்றார், எல்லாம் மயக்குகின்றார். கடல்கொண்டு சினமையை மயக்கினரே மயங்கேந்த மால் மகரம் மாகமோகமாயிருக்க தேங்கிய நாகன் சென்றார் மகரமது. மகரமதுக்குள்ளால மகாவிஷ்ணு செல்கின்றார். மகாவிஷ்ணு எங்கே இருக்கின்றார்? நம்மளுடைய மனதில் நல்ல உள்ளத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது என்ன செய்கின்றார்? மகாவிஷ்ணு மனம் முழுவதுமாக அங்கே செல்லுகின்றார். இனி அவருக்கு அந்த கெட்டது நல்லது என்ற வித்தியாசம் இருக்காது. முழுமையாக அந்த மனம் முழுவதும் இப்பொழுது பால் வெள்ளையாக ஆகிவிட்டது. மனம் முழுவதுமே என்னாகின்றது? அந்த மகாவிஷ்ணு அங்கே செல்லுகின்றார். தான் நடக்கின்றது. உடனே சொல்லுகின்ற வணக்கினரே மயக்கேந்த மால் மகரம் மாமோகமாக இருக்க தீயக்கேந்த நாரிடம் சென்றார் மகரதல். மகரமுன் சென்று மகனை மிக நினைக்க. எந்த மகனை நினைக்கின்றார்? மனதில் சென்று எந்த மகனை நினைக்கின்றார்? இறைவன் எனக்குள்ளாலே என்று. இறைவன் எனக்குள்ளாலே என்ற மகனை நினைக்கிறார். அதை எப்படி நினைக்கிறார் பாருங்க. உகரமுனி கூட்டி வந்த உற்ற சடலம். அது உகரம்னு அறிவு கொண்டு வருகின்றது. கடவுள் எனக்குள்ளால, கடவுள் எனக்குள்ளால தான். கடவுள் அங்க வெளியே அந்த சிலையில் அல்ல. கடவுள் அங்கே இருக்கின்ற கல்லில் அல்ல. கடவுள் அங்கே இருக்கின்ற ஆசனத்தில் அல்ல என்று உகரமுனி சொல்லிட்டே இருந்தது. அந்த உகரமுனி சொல்லி 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 அந்த எண்ணம் வந்து என்னாகின்றது? இங்கே மனம் முழுமையாக இறைவன் எனக்குள்ளாலே என்று அந்த இடத்துக்கு வருகின்றது. தான் இங்கே நடக்கின்றது. நீங்க உடனே இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கற்பனையா பயங்கரமானு சொல்லுவீங்க. அங்கே அந்த சம்பூர்ண தேவன் அங்கே வந்தார், அவருடைய உயிரை அங்கே எடுத்துட்டாங்க அந்த கடலுக்குள்ளால. அங்கே கடவுள் அங்கிருந்து வந்தாருன்னு. இன்னும் எவ்வளோ அறிவு கட்டத்தனம் இல்லையா? தமிழில் தானே எழுதியிருக்குது. எங்கேயாவது உயிரை எடுத்தாங்க, சம்பூர்ண தேவனுடைய உயிரை எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்களா? சம்பூர்ண தேவன் என்ற அந்த ஜீவாத்மா இறைவன் என்ற பரமாத்மாவில் கால் எடுத்து வைக்கின்றார். இனி அவர் உருவத்தை வணங்க மாட்டார். இதான் முதல் ஞானம், விநாயகருடைய ஞானம். கலையோடு கலையை தாக்கி விநாயகருடைய ஞானம் தான் முதல் ஞானம். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம்தான். நான் என்ன செய்யணும்? விநாயகரை எதற்காக கொண்டு கரைத்தார்கள் தெரியுமா? பிறந்து சில நாட்கள் இதுதான் உருவம்னு வணங்கினாங்க. இவர் என்ன பண்ணாரு?
அந்த 14 வருஷம் அவர் என்ன செய்யினாரு, உருவம்னு வணங்கிட்டு இருந்தார். அவ்வளவு கலையை தாக்கினார் யார், இந்த சம்பூர்ண தேவன். அதுக்கப்புறம் என்ன செய்யினார், இனி உருவம் இந்த அவசியம் இல்லைன்னு நினைவு கடலில் அந்த உருவத்தை கரைத்து விட்டார். இவ்வளவு என்ன செய்யினார், முழுமையாக நான் எனக்குள்ளால் தான் பரமாத்மா இருக்கின்றார் என்று அந்த சம்பூர்ண தேவன் முழுமையாக தனக்குள் வருகின்றார். சரி, கடவுள் வந்துட்டாருன்னு சொல்றீங்களேப்பா, நீங்க சொல்றது போல கடவுள் வந்துட்டாருன்னா எதுக்கு கடவுள் தவம் ஏற்றணும் 6 வருஷம்? எதுக்காக கடவுள் தவம் ஏற்றணும் 6 வருஷம்? எனக்காக எங்களுக்காக தவம் ஏற்றினாருன்னு நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தானே? உண்மையா இல்லையா? சரி, அப்போ ஐயா வைகுண்டர் வந்து தர்மயுகத்துக்கு போயிட்டா, நீங்க தர்மயுகத்துக்கு போயிட்டீங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? உண்மையா இல்லையா? இல்லை, இந்த கேள்விகளை உங்களுக்கெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்களா ஒரு நாள்? அது கேள்வி உங்களுக்குள் கேளுங்கள், பதில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனால இங்க சொல்லுகின்றார், உகரம்னா அகரம், உகரம் அகரம்னா ஓம்காரம். உகரம்னா அறிவு, பிரம்மன். அகரம்னா மனம், நம்மளுடைய இது. அகரம்னா அகம், நம்மளுடைய அகம். அகத்தில் சிவபெருமான் மேலே எங்கேயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. என்ன டான்ஸு? நான் திருநடனம் ஆடிக்கொண்டிருக்கிறேன். கீழே மேலே ஒரு சுற்றி சுற்றி மேலே வந்து என்ன செய்யணும், நம்ம ஓடுவோம் இல்லையா, அங்கே சுற்றி சுற்றி ஓடுவோம் இல்லையா, அதே போல் சுற்றி சுற்றி அங்கே என்ன செய்யணும், தலைக்கு போய் தலையிலேருந்து அப்படியே முட்டி தலையில் முட்டி கீழே இறங்கி மூச்சு வழியாக வெளியேறுகின்றார். இது எங்கே நடந்து கொண்டிருக்கின்ற? திருநம் நமக்குள்ளால் நடந்து கொண்டிருக்கின்றது. அது நடக்கவில்லை என்றால் நம்ம உயிர் தனியாக போயிடும், உடம்பு தனியாக போயிடும். சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. இல்லை, அந்த சக்தியாகிய உடல் இல்லைன்னா சிவபெருமான் வெளியே போயிடுவார் இல்லையா? உண்மையா இல்லை? இதெல்லாம் வந்து சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தா நமக்கு அற்புதமான தத்துவங்கள். நம்ம அதை என்ன செய்யணும், இந்த அறிவவலசர் எழுதுனது போல வெளியே வந்து எழுதின காரணத்தால், வெளியே வெளியே என்பதை போல் எழுதுனதுனால நமக்கு அது உள்ளாலே செல்ல முடியவில்லை. இதுதான் உண்மை. உகரமுனி என்னால் அறிவு கொண்டு வருகின்றது, இறைவன் எனக்குள்ளாலே. நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையே இறைவன் எனக்குள்ளாலே என்று இருக்க வேண்டும். ஐயா வைகுண்டர் சொன்ன 108 மந்திரங்களுமே இறைவன் எனக்குள்ளாலே எனக்குள்ளாலே என்பதுதான், வேற என்னவே இல்லை. மண்டலம்னாலே அந்த மூச்சு காற்று சுத்துறதான் மண்டலம். மூச்சு காற்று சுத்துகின்ற இடம் தான் மண்டலம். மண்டலம்னு சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. சங்கு முழங்கிற்கு சதுரமணி மண்டலத்தில் எல்லாம் சொல்லுங்க. மண்டபம்னா அதுதான் நமக்குள்ளாலே சுத்திட்டே இருக்குது மண்டலம். மண்டலத்து நமக்கு உள்ளால மண்டலம் 48 மண்டலம் ஒன்றெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? தான் மண்டபம் மண்டலம் எல்லாம் ஒன்று தான் சொல்லுகின்றார். அந்த இது அதாவது உகரமுனி நமக்குள்ள எண்ணம் கொண்டு வர வேண்டும், நம்ம அறிவு கொண்டு வர வேண்டும், அறிவு கொண்டு வர வேண்டும். இறைவன் எனக்குள்ளால கொண்டு வந்துட்டே இருக்கணும், முட்டி மோதணும் அறிவு. அப்போதான் மனம் என்ன செய்யும், உண்மைதானோ, இறைவன் நமக்குள்ளால் தானோ அப்படின்னு முழுமையாக இறைவனாக இங்கே அந்த சம்பூர்ண தேவன் எனக்குள்ளாலே இறைவன் என்று முழுமையாக நம்ம எல்லாருமே மகாவிஷ்ணு தான், நம்ம எல்லாருமே சிவபெருமான் தான், நம்ம எல்லாருமே பிரம்மன் தான். இதை உணர்வது தான் இங்கே இந்த ஞானம். அந்த ஞானமும் அந்த கலையும் தான் இங்கே இந்த சம்பூர்ண தேவருக்கு கிடைக்கின்றது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நீங்க மீறி மாத்துறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். இவ்வளவு தெளிவா அதை வரியோட சொல்லியாச்சு. இதுக்கு மேல என்ன வரி, என்ன உங்களுக்கு புரியலையா? புரியுதா இல்லையா? உகரமுனி கூட்டி வந்த உற்ற சடலம் அது. எண்ணம், சடலம்னா எண்ணம். உகரமுனி கொண்டது இறைவன் எனக்குள்ளால, இறைவன் எனக்குள்ளால, இறைவன் எனக்குள்ளாலேன்னு கொண்டு வந்துட்டு இருக்குது. ஆனா அது முழுமையாக மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க டான்ஸ் ஆடுறானே, ஒருத்தன் ஆணையிலிருந்து ஆடிட்டு இருக்கிறானே, ஒருவேளை அங்கதான் ஐயா இருக்கிறாரோ, ஒருவேளை அங்கதான் அந்த ஆசனத்துல தான் ஐயா இருக்கிறாரோ, இல்ல அங்கே வந்து கல்லில் தான் கடவுள் இருக்கிறாரோ அப்படின்னு என்ன செய்யணும், மனம் அலைவாய்ந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனா உகரமுனி சொல்லிட்டே இருக்கிறான், என்னது அறிவு சொல்லிட்டே இருக்கிறாங்க நமக்குள்ளால, நான் கடவுள் நமக்குள்ளால தான், கடவுள் நமக்குள்ளால தான். ஆனா மனம் வெளியே கடைசியாக மனம் முழுமையாக அந்த பால் கடலுக்குள் செல்லு, பால் கடலாக அந்த மகாவிஷ்ணுவாக அது மாறுகின்றது. என்னுடைய மனதும் தான் என்னுடைய வாழ்க்கைக்கும் தாழ்வுக்கும் காரணம். இந்த மனதில் தான் இறைவன் பள்ளி கொண்டிருக்கின்றான். உயிர்தான் என்னுடைய உயிர்தான் சிவபெருமான், என்னுடைய அறிவுதான் பிரம்மன் என்ற அந்த முழுமையாக தனக்குள் கொண்டு வருகின்ற அந்த ஞானம், அந்த வேலைதான் இங்கே நடக்கின்றது. இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். பார்த்துங்க, எங்கும் பிரகாசம் எங்க இதெல்லாம் சொல்லுகின்றார். 4 ஒன்றாயில் நிற்கும் கனகப்பன், 4 ஒன்றாக நிற்கிறோங்க, ரொம்ப முக்கியம். அதில் ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா 4 ஒன்றாய் தானே வரும். நான் வந்து உண்மையாக உழைக்கணும். நான் வந்து இன்னைக்கு இப்போ பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை நான் இதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அர்த்தமற்றது. நீங்கள் சிலர் நான் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நிறைய பேர் சொன்னால், அதாவது வந்து அதை சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அந்த நீங்கள் அந்த இதில் அந்த நான் பாராயணம் பண்ணுறதா என்னுடைய வாழ்க்கை, இதை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அதெல்லாம் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. அது இன்னும் உண்மையாக உழைக்க வேண்டும். அதான் 4 ஒன்றாக நீங்கள் வாழுங்கள் அப்படின்னுலாம் சொல்லிட்டு வராங்க. எல்லா மண்டபத்திலாம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. தங்கக்குள்ளாம் எல்லாம் தூக்கி வச்சு என்ன பண்ணுறாங்க, அவர் இறை என்ற அந்த பரிணாமத்துக்கு வந்துகிட்டார். நம்ம வந்து இந்த 9 ஓட்டைகள் இருக்கின்றது.
இந்த 9 ஓட்டைகள் வழியாக அசுத்தம் வெளியேறி கொண்டிருக்கின்றது. இந்த உடலுக்குள் ஒரு இறைவன் வருவாரா என்று நாம் என்ன செய்யணும்? இறைவனை வெளியே என்று வணங்கி நம்மளுடைய கடமை முடிந்தது என்று சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி நீங்க செல்லவே செய்ய. அது வந்து எத்தனை பிறவிகளாக நீங்க பிறந்து மீண்டும் என்ன மண் அணுவாக புழுவாக செல்லுகின்ற காலம்தான் வந்துவிடும். அதான் இங்க சொல்லுகின்ற அதான் இந்த ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் என்ன ஆகின்றது? நமக்குள்ளால இருக்கின்ற 84 பரிணாமங்கள் நமக்குள்ளால் இருக்கின்றது. 84 பரிணாமங்கள் 30 கோடி தேவர்கள் 48 கோடி ரிஷிகள் நமக்குள்ளால் இருக்கின்றார்கள். நாம் வந்து 81 கோடி பிறவிகள் இந்த உலகத்தில் அணுவிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்துருக்கிறோம். அணுவாக இருக்கும்போது எத்தனை கோடி பிறவிகளா தெரியாது. மனம் என்ற அந்த வித்து நமக்குள்ளால நாம் வந்ததுக்கு அப்புறம் நாம் 81 கோடி பிறவிகள் இந்த உலகத்தில் நாம் எடுத்திருக்கின்றோம். அதுக்கப்புறம் மனிதனில் 1000 பிறவிகள், அதான் 1008. உடனே ஐயா வைகுண்டர் 1008 வந்துட்டார், அதனால வந்து 1000 அப்படி இல்லை. 1008 என்பது 1000 பிறவிகள் நமக்கு தரப்படுகின்றது. 1000 எண்ணங்கள் நமக்கு தருகின்றார்கள். அந்த 1000 எண்ணத்திலிருந்து நாம் எல்லாம் எண்ணத்தையும் விடுவித்து எண்ணமில்லாத தியானம் செய்து இந்த எண்ணமில்லாத கையிலையை அடைந்து அந்த எல்லாம் என்னுடைய வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் நான் தான் காரணம் என்று அனைத்தையும் நாம் அகற்றினது முழு இறை என்ற பரிணாமம் ஆவதுதான் இந்த ஞானமும் கலையும் பெறுவது என்ற இடம். இந்த வாழ்க்கைக்குத்தான் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? அங்கே வந்து திருமணம் செய்யாமல் சின்ன வயசுலேயே காவி கட்டிட்டு அங்கங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாமியார்களை போல இல்லை, இதெல்லாம் கார்பரேட் சாமியார்கள், இதெல்லாம் வேற. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மலைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும். அப்படியே அந்த எலும்பும் தோலுமா உண்டும் உண்ணாமலும் உட்கார்ந்து தவம் ஏற்றிக்கொண்டே இருப்பாங்க, மந்திரங்கள் சொல்லிக்கொண்டு. ஐயா வந்து எவ்வளவு லகுவாக நமக்கு தருகின்றார். மக்களே, நீ வந்து அப்படி நீ திருமணம் செய்யாமலாம் இருந்தீங்கன்னா உன்னை ஒரு தாய் தந்தை பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அந்த கர்மா உனக்கு கழியாது. அந்த கர்மா கழிய வேண்டும் என்றால் நீயும் ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகளுடன் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நீ தர்மமாக வாழுகின்றாயா, அதர்மமாக வாழுகின்றாயா? அப்படி வாழுகின்ற காலத்தில் உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்கின்றாயா? நீ சரியாக உழைத்து தான் உன்னுடைய உடலை நீ வளர்க்கின்றாயா? சரியாக நீ வந்து நீ உற்பத்தி செய்கின்ற பொருளை சரியாக வர்த்தகனாக உற்பத்தி செய்கின்றாயா? நீ அந்த நேரத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற காலத்தில் நீ தியானம் தவம் செய்கின்றாயா? அப்படி நீ செய்தால் செய்து என்னாகின்றாய்? நீ தர்மயுகத்துக்கு நான் சென்ற தர்மயுகத்துக்கு நீ வந்து விடுவாய் எப்படின்னு என்னுடைய தவகப்பனாக இந்த ஐயா வைகுண்டர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். இதான் உண்மை. இதான் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உடனே நீங்க என்ன பண்ண, சண்முகதேவன் அங்கே செத்துட்டாருன்னா அவ்வளோதான். நீங்க வந்து இது வரைக்கும் நீங்க பிறந்த பிறப்புக்கே அர்த்தம் இல்லாம வேறும், வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம வேறும். அதான், வேற ஒன்றும் இல்லை. வேற நம்ம என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான் நடக்கு நிகழும். இதை விட வேற எந்த ஒரு இத்தனை ஒரு குழந்தையாக ஒரு தாயின் வயது கருவுற்று 10 மாதங்கள் அந்த தாயின் வயிற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவாக வளர்ந்து அந்த கருவிலிருந்து நாம் வெளியே வந்து அந்த தாய் தந்தையரோட உதவியுடன் நாம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கல்வி கற்று நாம தனியாக ஒரு சுய காலில் நாம் நின்று எவ்வளோ வாழ்க்கையில் பிரச்சனைகளை நாம் சந்தித்து மீண்டும் செத்து இதே நிலை சென்று இதே போல ஒரு தாய்க்கு பிறந்து எத்தனை ஜென்மங்கள் நாம் வீணடித்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அதில் இருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய உண்மை என்ற அந்த உண்மையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். இதுக்கு தான் நமக்கு இங்கே ஐயா ரொம்ப அற்புதமாக சாதாரண ஒரு மனிதருக்கு சொல்வதை போல, சாதாரணமாக நமக்கு சொல்வதை போல தமிழ், நம்மளுடைய இந்த தமிழில் இல்லையா, வேற ஏதாவது ஒரு மொழியில சொல்லி சமஸ்கிருதத்தில் சொல்லி மொழி மாத்தினா கூட நமக்கு தெரியாது. இங்கே தமிழில் அழகாக இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுறார். இதை நம்ம ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? உண்மையா இல்லையா? ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயங்கள் என்னன்னா, ஐயா வழியிலேயே பழைய ஹிந்து தர்மத்தோட 10 அவதாரத்துக்கு படத்தை போடுறது, அது அப்படியே அதெல்லாம் வந்து ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு இது பண்ணியிருக்கிறாரு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க. அதை கூட நம்ம ஒரு புரிந்து கொள்ளாமல் நம்ம வாழ்ந்தா நல்லாவா இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை? அடுத்து என்ன சொல்ல வராங்க பார்ப்போம்.